15 தான் வாசிக்கிறேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். நான் அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் வெறும் கம்பீரிப்பார்கள். அதில் இருக்கிற பரிசுத்தவானாகிய உண்மையை நான் கம்பீரிக்கும்படி செய்வேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை படைக்கப்படுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். யாரோட கர்த்தர் வந்து கிரீடம் மகிழ்ச்சியாய் பிரகாசமா இருக்கணும், சத்துருக்களை வெட்கப்படும்படி செய்யணும். அதெல்லாம் ஆசீர்வாதமா இல்லையா? நம்ம விரோதம் அழிஞ்சுனா என்ன செய்ய வெட்கப்படாது. நம்ம விரோதம் அழிஞ்சா ஒருத்தனை என்ன செய்ய தலை எடுக்கிறது கூடாது. நம்ம தலை எடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்க கர்த்தரை எடுக்கலாம், கீழே மனித வைப்பான். நம்முடைய கிரீடம் நம்முடைய கிரீடம் என்ன செய்ய மகிமையா பிரகாசிக்கும். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை இருட்டுங்கிறது வராது. இந்த வருஷம் எல்லாம் பிரகாசமாய் இருள் இல்லை, விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும். அங்க அதன் ஆகாரத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதித்து வருவேன். ஆமென். அதற்காக ஆண்டவர் யோவான் 6:35 சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒரு காலம் ஆசிரியர், ஏன்னா அவர் அதன் ஆகாரத்தை ஆசீர்வதித்து. இதை கேட்கிறார் தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மிடத்தில் தங்கி இருக்கணும், நாம் அவரோடு கூட இருக்கணும், அவரிடத்தில் விசுவாசமாய் நம்பிக்கையாக இருக்கணும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது, திருப்திகரமும் நிறைவும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும். ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லாம எல்லாமே இருந்தாலும் அதனால நிறைவும் வராது, திருப்தியும் வராது, சஞ்சலம் தான் தங்கி இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயத்தின் நிறைவை கொண்டு வருவது எது தெரியுமா? தேவ ஐக்கியம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம். அப்படின்னு ஆகிலே தேவனோட நேரம் செலவழிக்க நம்ம கண்களை முழுவதும் யாரை திரிப்போம். அதே நாம் முக்கியமாக முதலாவதாக கருத வேண்டும். அது நீர் எனக்கு வேண்டும், எனக்கு அதைத்தான் இதைத்தான் கேட்காதீங்க. நம்ம இந்த வருஷத்தில் நம்முடைய ஜபங்களாம் மாறட்டும், நம்முடைய விண்ணப்பம் வேண்டுதலாம் மாறட்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்கிறேன், உங்களுடைய பாதத்துல அமர்ந்து இருக்கிறேன். கிடைக்கிற நேரம் எல்லாம் அவங்க போய் பார்ப்போமா, இவங்களை போய் பார்ப்போமா, சொந்தத்தை போய் பார்ப்போமா, பந்தத்தை போய் பார்ப்போமா, ஃப்ரெண்ட்ஸை போய் சந்திப்போமா, அருமையானவர்களை தேடி போமா? இல்லை, இந்த வருஷத்துல அருமையானவர் ஆண்டவர் மட்டும், அவர் மட்டுமே நம்முடைய விருப்பமாக இருக்கும், அவர் மட்டுமே நம்முடைய ஆசையா இருக்கும், அவர் மட்டுமே நம்முடைய இலக்காக இருக்கிறோம். அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நான் அவரோட பேசணும், அவர் சத்தத்தை நான் கேட்கணும். என் ஆண்டவர் என்னோட குலவாளன் என்னோட சஞ்சரிக்கணும். அதுவே நம்முடைய ஏக்கமா இருக்கிறது.
பக்தனாகிய தாவீது ஜெபித்தார். கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்பேன், அதையே நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் இருப்பதையே தெரியும். அதே ஒரு வாட்சி நம்மோடு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கொடுத்த அந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவருக்காக 1 மணி நேரமாவது ஓடு இருப்பேன். அந்த வாஞ்சை நமக்குள் வரணும். என்னிடத்தில் தாகமாயிருக்கிறது, இதுதான் தாகம், இதுதான் வாஞ்சை. இப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். நம்முடைய வலது கரத்தை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே உம்மோடு இருக்கிற அந்த நாட்களை எங்களுக்கு அதிகப்படுத்துவீர்கள். எங்க ஜெப நேரம் அதிகமாக இருக்குமா? உலக காரியங்கள் அல்ல, கர்த்தரோடு இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு உண்டாவதா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள், ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்கிறேன். இந்த வருஷத்திலே உம்மோடு இருக்கிற நாட்கள் அதிகமாவதாக, ஜெப நேரம் அதிகமாவதாக, ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. தேவனுடைய வல்லமை கரம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் அனல் மூட்டட்டுமாக, பலப்படுத்துவதாக. தேவ பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும், வல்லமைப்படுத்தட்டும். நானே ஜீவன், என்னை தாகமாய் இருக்கிறவன் ஒரு காலம் பசியடைவதில் என்று சொன்னேன், ஒரு காலம் குறைவில்லை என்று சொன்னேன். குறைவில்லாத, பசி இல்லாத ஒரு திருப்தியான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.